الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر. وقال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تأخر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. தொடர்ந்து 26 நாட்களும் பயானை கேட்ட கண்ணியத்திற்குரிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், வருகை வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, ஏண்டா நேரம் சரியில்லாத நேரம், பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, மற்றவங்களுக்கு இடம் கொடுத்துக்கிறணும். பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க, பயான் ஆரம்பிச்சுட்டாக்க வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நெருங்கி முன்னாடி வந்துருங்க. யாருமே வந்த மாதிரி தெரியலையா? அல்ஹம்துலில்லாஹ். தஃபஸ்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். யார் எங்கே இடம் கொடுக்கிறாரோ அல்லாஹ் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் தந்தருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான லைலத்துல் கத்ர், இந்த இரவு ஏன் சிறப்பான இரவு? முஹத்திஸீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் நிறைய சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்தில் பேசுகிறார்கள். சில நபிமார்களை பற்றி பேசினார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து 80 ஆண்டுகள் வணங்கி இருக்கிறார்கள் என்று பெருமானார் பேசுகிறார்கள். அவங்களுக்கு வயது 1000க்கு மேல உள்ள வயது, அதனால 80 ஆண்டுகள் தொடர்ந்து வணங்கி இருக்கிறார்கள் நாயகமே என்றெல்லாம் பேச நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், நாயகமே நாங்களோ 60க்கும் 70க்கும் இடையில் இருக்கிறோம், எங்கள் நிலை என்ன என்று கேட்கிற போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவை இந்த உம்மத்திற்கு கொடுக்கிறான். பெருமானார் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நாங்க சொற்பமான காலத்தில் வாழக்கூடியவர்கள், நீண்ட காலம் வாழ்ந்தவர்களின் அமலை நாங்கள் பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை கொடுத்தான் என்று பெருமானார் சொல்லுவார்கள். 83 ஆண்டுகள் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி விடுகிறார். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லுகிறது, குர்ஆன் இந்த இரவு இறங்கியதால், உலகத்தினுடைய பொதுமறை அல் குர்ஆன், உலகத்தில் இருக்கிற எல்லா மறைகளை விட சிறந்த மறை அல் குர்ஆன் இந்த இரவிலே இறங்கிய காரணத்தினால் இந்த இரவு சிறப்பை பெறுகிறது. 83 ஆண்டுகள் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். காரணம் குர்ஆனுக்காக. இந்த குர்ஆனை பெருமானார் எப்படி பெற்றுக் கொடுத்தார்கள்? நாம குர்ஆன் பார்க்கிறோம். இந்த குர்ஆனை பெருமானார் எப்படி பெற்றார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், மலையின் மீது குர்ஆனை இறக்கினால் மலை நொறுங்கி போகும். கொண்டு வருகிற ஜிப்ராயில் சாதாரணமானவர் அல்ல, ஷதீதுல் குவா, மலக்குமார்களிலேயே அதிக ஆற்றல் படைத்தவர் ஜிப்ராயில். அவருக்கு 600 ரெக்கைகள். ஒரு ரெக்கையை விரித்து மூடினால் இந்த உலகத்தை புரட்டி விடலாமா? அவருடைய ஆற்றல் உலகையே புரட்டுகிற ஆற்றல் படைத்த வல்லமை படைத்தவர் ஜிப்ராயில்.
அவர்தான் குர்ஆனை கொண்டு வருவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மீது குர்ஆன் இறங்கினால் குளிர்காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்த்து விறுவிறுத்து போவார்கள். கடுமையான குளிர்காலத்திலே இறங்கினால் பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவு ஆற்றல். குர்ஆன் ஒட்டகத்தின் மீது பெருமானார் செல்லுகிறார்கள். குஸ்வா என்ற ஒட்டகம் மட்டும்தான் வகியை தாங்கும் ஆற்றல் படைத்தது. அந்த ஒட்டகத்திலே பெருமானார் போகும்போது வகி வந்து விடுகிறது, ஒட்டகம் படுத்து விடுகிறது. ஸைத் ரலியல்லாஹுவின் மடியிலே பெருமானார் தலை வைத்து படுத்திருக்கிறார்கள். வகி வருகிறது. ஸைத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், என் தொடை இரண்டாகி விடுமோ என்று நான் பயந்து விட்டேன் நாயகமே. அவ்வளவு கடுமை. அந்த கடுமையான அல் குர்ஆனை பெருமானார் தான் பெற்று அத்தனை கஷ்டங்களையும் ரசூல் தான் தாங்கி இந்த உம்மத்திற்கு எளிதாக்கி கொடுத்திருக்கிறார்கள், லேசாக்கி கொடுத்திருக்கிறார்கள். மின்சாரத்தை எல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் தான் வாங்கி உள்ளே இருக்கிற பொருட்களை குளிர்ச்சியாக்கி கொடுப்பதை போல, சூரியனிலிருந்து பிரகாசத்தை இந்த சந்திரன் தான் வாங்கி இரவு நேரத்திலே சமூகத்திற்கு வெளிச்சத்தை, குளிர்ச்சியான வெளிச்சத்தை கொடுப்பதை போல தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனினுடைய எல்லா கஷ்டங்களையும் தான் பெற்று இந்த உம்மத்து அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்று பெருமானார் அதை குளிர்ச்சியாக்கி கொடுக்கிறார்கள். எத்தனை பேர்கள் அல் குர்ஆனை ஓதி இருக்கிறோம்? இது குர்ஆன் இறங்கிய இரவு. அப்ப குர்ஆன் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இந்த உம்மத்திற்கு வேண்டும். இந்த குர்ஆன மற்ற வேதம் மாதிரி அல்ல, குமுதமோ கல்கொண்டோ படித்தால் நன்மை இருக்கிறதா? குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம், படிச்சா அல்ல, குர்ஆனை பார்த்தால் சொர்க்கம். எப்பயுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுக்கு நேரடி வாக்குவாதம் தான், அல்லாஹ்விடத்திலே வாக்குவாதம். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்து கேட்கறாங்க, யாண்டா அல்லாஹ் நீ தூங்குறதே இல்லைன்னு கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் ஏனடா நீ தூங்குவதில்லை? அல்லாஹ் சொன்னா, மூசா நான் தான் கேள்வி கேட்பேன், சோதிக்கிற ஆற்றல் எனக்கு தான், நீ என்னையே சோதிக்கிறாயா? கையில பாட்டிலை எடுத்துக்கொண்டு நில்லுன்ட்டான். ஒரு கையில பாட்டிலை வச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 72 மணி நேரம் நின்றா என்ன ஆகும்? லேசா ஒரு ஆட்டம், பாட்டில் கீழே விழுந்தது, உடைந்து போனது. அல்லாஹ் கேட்டா, மூசா கையில பாட்டிலோடு நிற்க சொன்னேனே என்ன ஆச்சு? அல்லாஹ் 3 நாள் ஆச்சு தூங்கி, 72 மணி நேரம், லேசா ஒரு ஆட்டம், பாட்டில் கீழே விழுந்தது, உடைந்தது. அல்லாஹ் சொன்னான், உலகம் என்ற பாட்டிலை என் கையில் வைத்திருக்கிறேன் மூசா, நான் தாங்கினால், நான் தூங்கினால் இந்த உலகம் என்ன ஆகும் மூசா? நான் தூங்கிட்டா இந்த உலகம் என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடாதா? அல்லாஹ் அற்புதமான கேள்வி ரப்பே. இன்னும் ஒரே ஒரு கேள்வி ரப்பே. என்ன மூசா கேட்க போகிறாய்? சொர்க்கத்தை படைத்தாய், ஓகே, நரகத்தை ஏனடா படைத்தாய்? உன் ஸ்டேட்டஸுக்கு நரகம் தேவையா? எல்லோரும் உன் அடியார்கள் தானே, எதற்கடா நீ நரகத்தை படைத்தாய்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், மூசா மீண்டும் என்னையே சோதிக்கிறாய், கோதுமைகளை பயிர் செய்து மூட்டை மூட்டையாக வீட்டிலே அடுக்கி வைன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரியே மூசா அலைஹிஸ்ஸலாம் கோதுமைகளை பயிர் செய்து மூட்டை மூட்டையா வீட்டில் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா? அல்லாஹ் நிறைவாக செய்து விட்டேன். அல்லாஹ் கேட்டான், அந்த கோதுமையின் பதறுகள், சருகுகள், இதெல்லாம் என்ன செஞ்சேன்னு கேட்டான். இதெல்லாம் வீட்டில் வைக்க முடியுமா? எல்லாத்தையும் குப்பையில சேர்த்துட்டே ரப்பே. அல்லாஹ் சொன்னான், மனிதர்களிலும் சில பதறுகள் இருக்கிறார்கள். தொழுன்னா தொழுக மாட்டான், நோன்பு வைனா நோன்பு வைக்க மாட்டான், பெற்றோர்களை கவனின்னா கவனிக்க மாட்டான், மனைவி மக்களுக்கு கொடுன்னா கொடுக்க மாட்டான். இந்த பதறுகளை எல்லாம் நான் சொர்க்கத்தில் வைக்க முடியுமா? அதற்காகத்தான் நரகத்தை படைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரொம்ப அற்புதமான விளக்கம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி ரப்பே. என்ன மூசா கேட்க போகிறாய்? கொஞ்சம் சிக்கலான கேள்வி ரப்பே. அப்படி என்ன மூசா கேட்க போகிறாய்? உனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற கேள்வி ரப்பே. உன் உள்ளத்தை அறிந்தவன் நான், கேள். ஒரே ஒரு நாள் மூசா கேட்கிறாங்க, நான் அல்லாஹ்வா இருந்து நீ மூசாவா இருந்தா என்னிடத்தில் என்ன கேட்பாய்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அப்படி இருந்தால் உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நியமத்துக்களில் இறைவனுக்கு பிடித்தமான நியமத் ஆரோக்கியம். அதை இந்த இரவிலே கேட்டே தீர வேண்டும். ரப்பல் ஆலமீன் நம் அத்துணைவர்களுக்கும் ஆரோக்கியத்தை, நல்ல ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவானாக.
அன்பிற்குரியவர்களை யாரெல்லாம் நோய் நொடியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூரண ஷிஃபாவை நசீபாக்கி தந்துடுவானாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல, அல்லாஹ் இனி நான் கேட்கிற மாதிரி இல்ல, 3 தடவைக்கு மேல கேட்டா நீ கோபப்பட்டுருவ, அதனால சொர்க்கவாசியை பார்க்கணும், அவ்வளவுதான், சொர்க்கவாசியை நான் பார்க்கணும். அப்படியா மூசா, மதியனுக்கு செல், ஒரு பெண்மணி இறந்து கிடக்கிறாள், அவள் சொர்க்கவாசி. சென்றார்கள், தேடினார்கள், குப்பை தொட்டியிலே ஒரு பெண்மணி இறந்து கிடக்கிறாள், குப்பை தொட்டியிலே இறந்து கிடக்கிறாள். அல்லாஹ், குப்பையிலே இறந்து கிடக்கிற பெண்ணுக்கும் சொர்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? மக்களிடத்தில் கேள் மூசா. நேரம் மக்கள்கிட்ட போனாங்க, மக்களிடத்தில் போய் கேட்கிறார்கள், இந்த பெண்ணுக்கும் நல்லமலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த பெண்ணு எந்த நல்லமலும் செய்யாது, தௌராத் வேதத்தை படிக்க தெரியாது, பார்த்து அல்லாஹ்வுடைய வேதம் உண்மை என்று சொன்னாள். தௌராத் ஓத தெரியாது, பார்த்து அல்லாஹ்வின் வேதம் உண்மை என்று சொன்னாள். பார்த்து அல்லாஹ்வின் வேதம் உண்மை என்று சொன்னதற்கு சொர்க்கம் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படியானால் குர்ஆனை பார்த்தால் நிச்சயமாக சொர்க்கம் உண்டு. பார்த்தாலே சொர்க்கம், படிச்சா அந்தஸ்து உயர்கிறது, சிந்தித்தால் ஓராண்டு வணக்கத்தை விட மேலானது. அல்லாஹு அக்பர். குர்ஆனை கேட்டால் ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அத்துணை ஆற்றலும் குர்ஆனுக்கு இருக்கிறது. அந்த குர்ஆன் இறங்கிய புனிதமான இரவு இந்த இரவு. அதனால் 83 ஆண்டுகளை விட 1000 மாதத்தை விட சிறப்பு என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? இக்ரா முதலில் இறங்கிய வசனம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் கொண்டு வந்தார்கள். பெருமானாரை கட்டி அணைத்து ஓதச் சொன்னார்கள். என்ன ஆச்சரியம், கிளிப்புள்ள மாதிரி சொன்னதை சொல்ல தெரியாத பெருமானாருக்கு? இக்ரா சொல்லு, பெருமானார் சொல்லுகிறார்கள். மா அனபி காரி, இவ்வளவு வார்த்தையை பெருமானார் சேர்த்து சொல்றாங்க இலக்கிய நயத்தோடு. நான் ஓதத் தெரிந்தவன் அல்ல. கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதானா இக்ரா என்று? மா அனபி காரி, இவ்வளவு சொன்ன நாயகத்துக்கு இக்ரா என்று சொல்ல தெரியாதா? ஏன் சொல்லவில்லை? ஒரு தடவை கட்டி அணைக்கிறார்கள் ஜிப்ராயில், 2ஆம் முறை கட்டி அணைக்கிறார்கள், 3ஆம் முறை கட்டி அணைக்கிறார்கள், சொல்லவே இல்லை. கடைசியில ஜிப்ராயில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி ஓதுன்னு சொன்னாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக், உன் ரப்பின் பெயரை கொண்டு ஓது. அல்லாஹ்வினுடைய பெயரை சொன்ன உன்னதான் பெருமானார் அதே வார்த்தையை திருப்புகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இப்ப குர்ஆன் இறங்குகிற போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானாரை கட்டி அணைக்கிறார்கள். குர்ஆன் முடிக்கிற தினத்தன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஜிப்ராயில் நம்மிடத்திலே முசாஃபஹா செய்கிறார்களாம். ஆனா ஒரு கண்டிஷன், இரவு முழுக்க அமல் செய்திருக்க வேண்டும். இரவு முழுக்க அமல் செய்தவர்களுக்கு ஜிப்ராயில் குர்ஆன் பேசுகிறது. பெருமானாரை கட்டி அணைத்த ஜிப்ராயில் இந்த இரவிலே கலிமா சொன்னவர்களை சலாம் சொல்லி வரவேற்கிறார்கள், முசாஃபஹா செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ராயிலின் முசாஃபஹாவை பெற்ற நன்மக்களாக ஆக்குவானாக. ஜிப்ராயில் தொடர்பு கொண்ட எப்படி இருக்கும்னா அதையும் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். மனதிற்குள்ளே ஒரு வகையான சந்தோஷத்தோடு யார் வீட்டுக்கு செல்கிறார்களோ, மனதிலே ஒரு வகையான நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இன்றைக்கு நல்ல பூரிப்பான அமல் செய்தோம் என்ற மன சந்தோஷத்தோடு யார் செல்கிறாரோ அவரோடு ஜிப்ராயில் நெருங்கி இருக்கிறார் என்று பொருள். பெருமானார் இதையும் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள். இந்த இரவு சாதாரண இரவு அல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நண்பர்களை வைத்திருப்பார்கள். நட்பு பலவிதம் இல்லையா? தமிழன் கூட சொல்லுவான், வாழை மர நட்பு, தெனை மர நட்பு, பனை மர நட்புமா. நண்பர்கள்ல 3 வகை இருக்கிறார்கள். இந்த பண்ணை மரம் என்னைக்கோ தண்ணி ஊத்துனதுக்காக இன்னைக்கும் பலன் கொடுக்கும், அது எப்பயுமே மறக்காது. ஆனா தென்னை மரத்தை அப்பப்ப கவனிக்கணும். சில நண்பர்களை அப்பப்ப கவனிச்சாதான் பலன் இருக்கும், இல்லாட்டி பலன் இருக்காது. சில நண்பர்கள் வாழை மர நண்பர்கள், அதை எப்பயுமே கவனிக்கணும், இல்லாட்டி சாஞ்சிரும், வாழை மரம் சாஞ்சிரும். சில நண்பர்கள் அப்படித்தான், எப்பயுமே ஹோட்டலு அங்க இங்கே கூட்டிட்டு போயிட்டே இருந்தா பேசுவார், இல்லாட்டி பேச மாட்டார். பல்வகையான நண்பர்களை இன்றைக்கு சமூகம் சந்திக்கிறது இல்லையா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மலக்குகள் முஸ்லிம்களோடு, மலக்குகள் லைலத்துல் கத்ரை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களோடு நட்பு கொள்கிறார்கள்.
சதீக்குல் மலாயிகா. பெருமானாரின் காலத்தில் மலக்குமார்களினுடைய தொடர்பு சஹாபாக்களுக்கு இருந்தது. பெருமானாரை சொல்லி காட்டுகிறார்கள். உஹது போர்க்களம் நடக்கிறது. உஹது போர்க்களத்திலே ஹல்லலார் ரலியல்லாஹு ஷஹீதாகிறார்கள். குளிப்பு கடமையான சஹாபி. போருக்கு கிளம்புங்கன்னு சொன்ன உடனே குளிக்காம கிளம்பிட்டார். போர்க்களத்திலே ஷஹீதாகிறார். அவரை குளிக்க வைக்க வேண்டும். சஹாபாக்கள் தண்ணியை கொண்டு வர்றாங்க. பெருமானார் சொன்னார்கள், கொஞ்சம் நில்லுங்கள், பாருங்கள் தண்ணீர் சொட்டுகிறது. மலக்குகள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதா கஸீலுல் மலாயிகா. இவர்கள் மலக்குகளால் குளிப்பாட்டப்படக்கூடியவர்கள். உஹது போர்க்களம். ஆமிர் இப்னு ஃபுஹைரா சமூகம் அவரை தெரிந்திருக்க வேண்டும். பெருமானார் ஹிஜ்ரத்திற்கு செல்லுகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு வழித்துணையாக இருந்தவர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா உஹது போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். 70 பேர் உஹது போர்க்களத்தில் ஷஹீதானாங்க. 69 உடம்பு இருக்குது, ஒரு உடம்ப காணோம். 70 பேர்த்துல 69 தான் இருக்கிறாங்க, ஒருத்தரை காணோம். எல்லோரும் நாயகமே ஆமிர் இப்னு ஃபுஹைரா காணவில்லை, ஆமிர் இப்னு ஃபுஹைரா காணவில்லை. பெருமானார், கொஞ்சம் உங்களுடைய தலைகளை மேலே தூக்கி பாருங்கள், இதோ வானத்திலே சென்று கொண்டிருக்கிறார், பார்த்தீர்களா? மலக்குகள் இவரை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ரஃபீஉல் மலாயிகா, மலக்குகளால் உயர்த்தப்பட்டவர். தலீக்குல் மலாயிகா, மலக்குகளால் விடுதலை செய்யப்பட்ட சஹாபி ஸைத் பின் ஹாரிஜா. அவங்க வரலாறுல ஆச்சரியமான வரலாறு. மௌத்தா போன நேரத்தில் ஜனாதாவை பார்க்க போனாங்களாம் சஹாபாக்கள். மௌத்தாகி ஜனாதா இருக்கு. ஜனாதாவை பார்க்க போகும்போது பொதுவாகவே மையத்தை பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் மய்யித், இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக்கும் என்று துஆ செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே அந்த ஜனாதா பதில் சொல்றது அலைக்கும் சலாம். நம்ம ஊர்ல ஜனாதா பதில் சொன்னா என்ன நடக்கும்? அவர் ஜனாதா வருவார் இல்லையா? ஆனா ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக பெருமானாரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், நாயகமே, யாராவது ஒரு ஹாஃபிலுல் குர்ஆனை எங்களோடு அனுப்புங்கள், சிரியாவிலே அவர் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஜா ஒரு ஹாஃபிலை தனியாக அனுப்புகிறார்கள். அழைத்து சென்றார்கள் ஷாமுக்கு, சிரியாவுக்கு. ஒரு தனி அறையிலே பூட்டி ஸைத் ரலியல்லாஹு கொலை செய்வதற்காக, நிராயுதபாணியாக குர்ஆன் சொல்லித் தருவதற்காக சென்ற ஸைத் ரலியல்லாஹு தஆலா நிராயுதபாணியாக இருக்கிறார்கள். வெட்டுவதற்காக வாளை எடுக்கிறார். தனி அறை பூட்டப்பட்டிருக்கிறது. வாளை எடுத்து தலைக்கு அருகில் கொண்டு செல்லுகிற போது ஸைத் இப்னு ஹாரிஜா, யா ரஹ்மானனா, என்னுடைய இரட்சகனே என்றார்கள். அறைக்குள் இருந்து ஒரு குரல் கேட்டது, வைஹக்லா தக்துல்ஹு, நாசமா போனவனை கொலைகளை செஞ்சிராத. உள்ள குரல் வருகிறது. ஏதோ பிரம்மை என்று நினைத்துக் கொண்டு இரண்டாவது முறை வெட்டச் சொல்லுகிற போது இவர்கள் யா ரஹ்மானனா என்றார்கள். மீண்டும் அதே குரல் கேட்கிறது, வைஹக்லா தக்துல்ஹு, கொலை செஞ்சிராத. தன்னுடைய உடலையும் மனதையும் திடப்படுத்திக் கொண்டு வேகமாக பாய்ந்து வெட்டச் செல்ல, எவன் வெட்டச் சென்றானோ அவன் தலை கீழே கிடக்கிறது. வெட்டப்போனவனின் தலை கீழே கிடக்கிறது. பின்னால் ஒரு உருவம் நிற்கிறது. ஸைத் இப்னு ஹாரிஜா அடைத்த வீட்டுக்குள்ளே, மன்னன்ட, நீங்க யாருன்னு கேட்டாங்க. அன ஜிப்ராயில். நேரடியாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த சஹாபிகள் 4 பேர் தான். 1,24,000 பேர்களில் 4 பேர் பார்த்தார்கள். அதில் ஒருவர் ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு. ஜிப்ராயில் சொன்னார்கள், முதல் முறை அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கிற போது நான் அரிசில் இருந்தேன். 2வது முறை முதல் வானம் வந்தேன். 3வது முறை தலையை எடுத்து விட்டேன். பெருமானாரிடத்தில் நடந்த கதை சொல்வதற்காக வருகிறார். பெருமானார் பார்த்து சிரிக்கிறார்கள். அந்த தலீக்குல் மலாயிகா, ஏற்கனவே ஜிப்ராயில் சொல்லிவிட்டார்கள் என்றார்கள். மலக்குகளால் விடுதலை செய்யப்பட்டவர், மலக்குகளால் உதவி செய்யப்பட்ட சஹாபி அலியும் கரமல்லாஹு வஜா. பெருமானார் சொல்லுவார்கள், அந்த நசீருல் மலாயிகா, மலக்குகளால் உதவி செய்யப்பட்டவர் அலி. ரலியல்லாஹு வீட்டில் ஒண்ணுமே இல்ல, கடுமையான பசி. பாத்திமா ரலியல்லாஹு ஒரு ஆடையை கொடுத்து இதை வித்துட்டு வாங்கன்னாங்க. போய் வித்தாங்க. 6 திர்ஹத்திற்கு விற்கிறார்கள். வித்துட்டு ஏதாவது வாங்கலான்னு வரும்போது ஒரு ஏழை கேட்கிறார், எனக்கு கடும் கஷ்டமாக இருக்கிறது, சொல்லியே கேட்கிறார், 6 திர்ஹம் இருந்தால்
6 திர்கம் இருந்தால் என் கஷ்டம் தீர்ந்துவிடும். நாம இருந்தா என்ன செய்வோம்? காதுல வாங்கி வாங்காத மாதிரி வந்துருவோம். நம்ம கஷ்டத்தையே யார்டா சொல்றது? இதுல இவர் வேற கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அலி ரலியல்லாஹு அந்த 6 திர்கத்தையும் அப்படியே கொடுத்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே ஒட்டகத்தை கொண்டு வந்தார்களாம். மனித தோற்றத்திலே ஒட்டகத்தை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிறீங்களா? ஏன்டா 5 பைசா இல்ல, நான் எந்த ஒட்டகத்தை வாங்குறது? கடனாக எவ்வளவு சொல்கிறீர்கள்? ஆஜானு பாகுவாக இருக்கிறது, 100 திர்கம் வாங்கிக் கொள்ளுங்கள். சரி, அலி ரலியல்லாஹு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க மீகாயில் மனித தோற்றத்தில் வருகிறார். ஒட்டகம் ஆட்ட சாட்டமா இருக்குது, இந்த ஒட்டகம் என்ன விலைன்னு கேட்கிறாரு. அலி ரலியல்லாஹு புத்திசாலியான வியாபாரி, நீங்களே விலை சொல்லுங்களேன். சுத்தி சுத்தி வந்தாரு. பார்த்துட்டு ஒரு 160 தேரும் போல தெரியுது. 160க்கு நான் வாங்கிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் கொடுங்க என்று ஒட்டகத்தை கொடுத்துட்டு 160 வாங்கி சென்று கொண்டிருக்கிற போதே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வர 100 கொடுத்துட்டு 60 திர்கத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு செல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு, அம்மா ஃபாத்திமா, அம்மா ஃபாத்திமா, ஒரு அதிசயம் நடந்ததம்மா. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வமன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஸ்ரு அம்சாலிஹா. ஒரு நன்மைக்கு 10 தருவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நான் 6க்கு விட்டேன், நடந்த கதை 60 ஆகிவிட்டது அம்மா ஃபாத்திமா. 2 பேர் சேர்ந்து இந்த அதிசயத்தை பெருமானாரிடத்திலே சொல்ல கிளம்பி செல்லுகிறார்கள். பெருமானார் வாசலிலே நின்று வரவேற்கிறார்கள். என்ன அலியே, ஒட்டக வியாபாரம் முடித்து விட்டு வந்தீரா? ஒட்டக வியாபாரத்தை முடித்து விட்டு வந்தீரா? அன்த நசீருல் மலாயிகா, நீ மலக்குகளால் உதவி செய்யப்பட்டவர் என்றார்கள். மலக்குகளின் தொடர்பு அவர்களுக்கு இருந்தது. ஆசிம் சதீருல் மலாயிகா. ஆசிம் ரலியல்லாஹுவை அல்லாஹு அக்பர் அழைத்து சென்று 10 பேர்கள் கொண்ட குழு மலையின் மீது ஏறுகிறார்கள். கொலை செய்யப்படுகிறது. ஆசிம் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் தலையை எதிரிகளுக்கு ரப்பே கொடுத்து விடாதே. ஏன்னா ஒரு பொம்பளை ஆசிமினுடைய மண்டை எடுத்து நான் மது அருந்துவேன் சொல்லியிருந்தா. மண்டையை எடுத்து நான் மது அருந்துவேன், ஓட்டை எடுத்து. காபிர்களின் தலையில், காபிர்களின் கையில் என் தலை மாட்டக்கூடாது துஆ செஞ்சாங்க. அந்த காபிர்கள் தேடி வரும்போது அல்லாஹ் தேனீக்களை கொடுத்தான். எல்லாம் ஓடிட்டாங்க. மீண்டும் தேடி வர வெள்ளத்தை வைத்து அந்த தலை இருந்த இடம் எங்கே என்று தெரியாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைத்ததால் பெருமானார் சொன்னார்கள், சதீருல் மலாயிகா. அல்லாஹு அக்பர். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் உம்மத்தே முஹம்மதியை பார்த்து சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ர் அன்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், முஃமின்களே நீங்கள் யார் தெரியுமா? சதீக்குல் மலாயிகா, மலக்குகளின் நண்பர்கள். இன்றைக்கு மலக்குகள் லைலத்துல் கத்ரை பயன்படுத்துபவர்களோடு நட்பு கொள்கிறார்கள். அன்தும் சதீக்குல் மலாயிகா. பெருமானார் தன் தோழர்களுக்கு மலக்குகளின் தொடர்பை சொன்னார்கள். ஆனால் இந்த உம்மத் சதீக்குகள். அந்த நட்பு என்ன ஆழமான நட்பு! இதை விட ஒரு அதிசயம் என்னன்னா, ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் அல்லாஹ் சலாம் சொல்லுவான். ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் ரப்பு சலாம் சொல்லுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பிரளயம், 6 மாத காலம் வெள்ளத்தில் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தப்பித்து ஜூதா மலையிலே ஒதுங்குகிறார்கள். சலாமுன் அலா நூஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், நூஹே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நிம்மதியா போய் வாழலாம். எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு, எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு 6 மாதம் கடலிலேயே. ஏரோநாட்டிக் இன்ஜினியர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த கடல்ல போற கஷ்டம் எவ்வளவுன்னு. 4 மாசம் கப்பல்லையே இருந்துட்டு 2 மாசம் ஊருக்கு வந்தோன்னு அப்படியே ஒரு மாதிரியா பாப்பாரு ஊர் உலகத்தை, இல்லையா? 6 மாதம் வெளியே வெற்றியோடு வருகிற போது சலாமுன் அலா நூஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹுக்கு சலாம் உண்டாகட்டும் என்கிறான். கஷ்டத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கடும் கஷ்டம். நம்ரூது சும்மாவா விட்டான்? நெருப்பு குண்ட மின்ஜனிக், மேலே பறக்கிற பறவைகள் எரிந்து கீழே விழுகுமாம். அந்த நெருப்பு குண்டத்திலே போட்டு அல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், கூனு பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது நீ சலாமத்தாக இரு. கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் சலாமத்தை கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பட்ட கஷ்டத்தை நம்ம பட முடியுமா?
மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோடு எத்தனை ஆண்டு காலம், அல்லாஹு அக்பர், ஏறத்தாழ 90-100 ஆண்டுகள் போராட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கடைசியில் ஃபிரௌன் தோல்வி கொள்ளப்படுகிறான். தன்னுடைய படைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு செல்லுகிற போது கடல் குறுக்கிடுகிறது. மூசா கையில் இருக்கிற குச்சியை வச்சு அடினா 12 பாதைகள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுகளும் சாதாரண கவுமுகள் இல்ல. 12 பாதை பிரிக்கிற போது எல்லாத்திலும் ஜன்னல் இருக்கணும்னு கேட்டான். கடலுக்குள்ள போறப்ப ஜன்னல் இருக்கணுமா? ஏன்னா யாரு வந்தாங்க யாரு வரல, தொலைஞ்சு போனவங்க எல்லாம் தெரியணுமா இல்லையா? இங்க இருந்து பார்த்தாவே என் கூட்டாளிகளாம் தெரியணும் அப்படின்னு கேட்டான். கிடைத்தது இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிற செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியில ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கவுமுகளையும் அல்லாஹ் அழித்தான். அழித்த போது வெற்றி கிடைக்கிறது மூசாவுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் சலாம் உண்டாகட்டும். இடையிலே ஒரு செய்தி, பைத்துல் மால். அன்புக்குரியவர்களே, இங்கு நிறைய சேவைகள் 50 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பைத்துல் மாலுக்கு தாராளமாக ஏராளமாக வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது மட்டும் இல்ல, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் பட்ட கஷ்டங்கள். என்ன கஷ்டப்பட்ட இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம்? மலக்குல் மௌத்துக்கு இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நட்பான். மலக்குல் மௌத்தோடு நண்பர். மௌத்தாகிறத நான் ஆசைப்படுறேன், மௌத்தாகி ஹயாத்தாகணும். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. லைலத்துல் கத்ர்ல ஏகப்பட்ட ஆசைகளை நம்ம மனசுல வச்சிருப்போம். அதே மாதிரி அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா மௌத்தாகி ஹயாத்தாகணும். அல்லாஹ் அந்த ஆசையை நிறைவேற்றினா இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி ஹயாத்தாகிறாங்க. மௌத்தாகி ஹயாத். மௌத் எப்படி இருந்துச்சுன்னு மக்கள் கேட்கிறாங்க. ஆட்டை உயிரோடு நிக்க வச்சு தோலை கலட்டின மாதிரி இருந்துச்சுன்னாங்களாம். அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்தை பட்டதற்கு பிறகு அல்லாஹ் சலாமுன் அலா யாசீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். எல்லா கஷ்டத்திற்கு பிறகும் ரப்புல் ஆலமீன் சலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சலாம் எப்பொழுது சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹு அக்பர். இந்த 27 நோன்பை வைத்து இந்த 30 நோன்பை வைக்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த பொறுமைக்காக, இந்த கஷ்டத்திற்காக சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சலாமை பெற்ற, ஜிப்ராயீலின் முசாஃபஹாவை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, இது ஒரு புனிதமான இரவு. அல்லாஹு அக்பர். இந்த இரவு நிறைய நன்மைகளை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். சஹாபாக்கள் தௌபா செய்தார்கள், அழுதார்கள். அல்லாஹு அக்பர். வரலாறு பேசுகிறது, முஆவியா ரலியல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ரின் இரவிலே, ஒத்தப்படை இரவு ஃபுல்லா 21, 23, 25, 27, 29 முஆவியா ரலியல்லாஹுவை மக்கள் பேசிக் கொள்வார்களாம். அவர் அழுது இந்த இரவிலே இறந்து போயிருப்பாரோ என்று பேசிக் கொள்வார்களாம். மயக்கமுற்று விழுந்து விடுவார் முஆவியா, 5 மாகாணங்களின் அதிபதி. அழுதார்கள் அல்லாஹ்விடத்தில். இந்த இரவு அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட அழுது புனிதர்களாக மாறி சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இது சாதாரண இரவு அல்ல. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த இரவு ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெற்று விட்டால் அல்லாஹு அக்பர், அந்த மனிதரை மலக்குகள் பிரியப்படுகிறார்கள், மக்களும் பிரியப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் ரசூலின் பிரியத்திற்கு சொந்தக்காரராக அவர் மாறி போகிறார் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த லைலத்துல் கத்ரை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுல அமல்கள்ல மிக முக்கியமான 3 அமல் இந்த லைலத்துல் கத்ர்ல செய்யறது. ஒன்று தௌபா, இன்னொன்று ஸலா தொழுகை, கியாமுல் லைல். அந்த தொழுகையில இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா தக்பீரை கட்டிட்டு நம்ம சிந்தனையில எங்கேயாவது இருக்கும். ஒருத்தர் கணக்கு பார்ப்பாரு, ஒருத்தர் நம்ம புள்ள நல்லா இருக்கான்னு நினைப்பாரு, வீட்டுல பொண்டாட்டியை மட்டும் விட்டுட்டு வந்தமே, அவர் தொழுகிறாளா இல்ல தூங்குறாளா, ஒரு சிலர் அந்த நாடகம் போயிருக்குமே, அது போயிருக்குமே, இது போயிருக்குமே, இந்த நினைப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்க வேண்டும். அல்லாஹு அக்பர். தொழுகையிலே எவ்வளவு மூழ்கி போயிருந்தார்கள் தெரியுமா சஹாபாக்கள்? வரலாறு பேசுகிறது, அவங்க
என்ன நடந்தாலும் தெரியாது. அலி ரலியல்லாஹு தஆலா குத்தப்படுகிறது, அலி ரலியல்லாஹுவினுடைய உடம்புக்குள்ளே அம்பு இறங்கி இருக்கிறது. நான் என்ன செய்வது என்று அலி ரலியல்லாஹு தஆலா விடத்தில் கேட்க, அம்பை எடுக்கிறதுக்கு நான் தக்பீர் கட்டி நின்னுறேன், அதுக்கு பிறகு நீங்க எடுங்க, எதுக்குமே தெரியாது சொன்னார்களே. சஹாபாக்கள்ல கடைசியில மௌத்தா போன சஹாபி அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. அபு துஃபைல் அவர் கால் உடைஞ்சிருது, காலை அறுக்க வேண்டும், ஆபரேஷன் செய்ய வேண்டும். அன்னைக்கு அனஸ்தீசியாவெல்லாம் கிடையாது. அப்ப கொஞ்சம் மதுவை நீங்கள் குடித்தால் நாங்கள் காலை எடுத்து விடுகிறோம். அபு துஃபைல் அந்த வேதனையில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தக்பீர் கட்டி தொழுகையில் இருக்கிறேன், என் காலை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். அதுபோல கியாமுல் லைல்ல நிக்கணும் காலை வரைக்கும். மூணாவது துவா. இந்த இரவுல இந்த மூணை விட சிறப்பு உலகத்தில் என்ன இருக்கிறது? நம்ம நிறைய நாள் பயான கேட்டுட்டோம். ஆனா இந்த இரவு அமலுக்கான இரவு, அமலுக்கான இரவு. அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 5 விஷயத்தை அல்லாஹ்ட்ட கண்டிப்பா கேட்கணும். ஒன்று, ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே, இந்த இரவு சத்தியமாக கிடைக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ்விடத்திலே ரிஸ்க் கேட்கணும். ரிஸ்க்னு சொன்னா ஒண்ணு மட்டும் இல்ல, கல்வியும் ரிஸ்க் தான், ஆரோக்கியமும் ரிஸ்க் தான் இல்லையா, பணமும் ரிஸ்க் தான். அன்புக்குரியவர்களே, ஞானமும் ரிஸ்க் தான், எல்லாம் ரிஸ்க் தான், பத்தியமும் ரிஸ்க் தான், எல்லாம் இஃபத் பேணுதல், எல்லாம் ரிஸ்க். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்கை தருவாயாக என்று கேட்க வேண்டும். மூன்றாவது, நிம்மதியை அல்லாஹ்விடத்திலே இந்த நாள் கேட்க வேண்டும். என குழப்பமான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அல்லாஹ்ட்ட நிம்மதியை கேட்க வேண்டும். நாலாவது, இஸ்ஸத், இந்த சமூகத்திற்கு கண்ணியத்தை, ஒண்ணுமே கண்ணியம் இழந்தவர்களாக, நாதியற்றவர்களாக இத்தனை பேர் இருந்தும் கூட, 20% மக்கள் இருந்தும் கூட கேப்பாரற்ற சமுதாயமாக, நாதியற்ற சமுதாயமாக இருக்கிறோம். ரப்பே எங்கள் கண்ணியத்தை கொடு, எங்களுக்கு கண்ணியத்தை கொடு, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். கல்வி ஞானத்தை, 100% கல்வி ஞானத்தை, இந்த சிறப்பை வேற எந்த நாளும் பெற முடியாது. எங்கள் வீட்டில் இருக்கிற, எங்கள் சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் கல்வியாளர்களாக இருந்து எல்லா துறைகளையும் அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கிற அற்புதமான தருணம் வந்துவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ரை பெற்ற நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவிலே என்னென்ன கிடைக்குமோ அது முழுவதையும் நிறைவாக தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.